அஸ்ஸலாமு அலைக்கும்மா. இன்றைக்கி நான் ப்ரௌனி செய்ய போகிறேன். இதில் வந்து நம்ம வீட்டில் கிடக்கிற சாக்லேட் கிடந்தாலும் பிரச்சனை இல்லை, கருப்பு சாக்லேட் வேணாலும் பிரச்சனை இல்லை. இப்போ நான் டைரி மில்க்கு கிடந்துச்சு வீட்டில் 200 கிராம், 100 கிராம் பட்டர் போட்டிக்கிறேன். இதுக்கு வந்து ப்ரௌன் சுகருக்கு இல்லைம்மா, இந்த சுகர் 80 கிராம், இந்த ஒயிட் சுகர் 80 கிராம், எசன்ஸ் 1 ஸ்பூனு, 2 முட்டை, கொக்கோ பவுட்ரு 2 ஸ்பூன் போட வேண்டியது, மைதா மாவு 110 கிராம் மைதா மாவு. இதை இதுக்கு தேவையானது. இப்போ முதல்ல என்ன செய்யணும், இதை வந்து நம்ம ஒரு சுடுதண்ணியை இதாக்கில் சுடுதண்ணி சுடுதண்ணி, அந்த சுடுதண்ணி லைட்டாக அப்படி இறக்கி இதை நம்ம ஒரு ஸ்பூன் போட்டு இதை கலக்கி வச்சுக்கிறணும். இதை பாருங்கள், இப்படி நல்லா கூழ்மானக்கு அப்படி வந்துருச்சா. இதுக்கு பிறகு இதை நம்ம இப்படி கீழே வச்சு ஆற வச்சிடணும். ஆற வச்சுட்டு இப்போ என்ன செய்ய போகிறோம், இதை மிக்சியில் அரைக்க போகிறோம். இந்த ரெண்டையும் சீனி அரைச்சோம்னா இப்போ 2 முட்டை ஃப்ரிட்ஜிலலாம் இருந்தால் நேரத்தோடையே வெளியே எடுத்து வச்சிடணும். உள்ளே எழுந்திரிச்சாக்கு சரி வராது, அது கேக்கு செய்ய ஒரு மாதிரி கல்லாக வரும். 2 முட்டை, இந்த 2 முட்டையை நல்லா இப்படி ஒரு இதை வச்சு இப்போ வந்து நம்ம இந்த சீனி வச்சுக்கிறோம்ல, இந்த சீனியை போட்டு நூறு கிராம் மைதா மாவு எடுத்து வச்சுக்கிறேன். இதுக்கு இப்போ நம்ம என்ன செய்யறோம், இதை இந்த 2 ஸ்பூனு கொக்கோ பவுட்ரு, 2 ஸ்பூன் கொக்கோ பவுட்ரு போட்டுற வேண்டியது. இதை போட்டு இதை நல்லா கிண்டி விட்டு ஒன்றோட ஒன்றா இதுக்கு பேக்கிங் சோடா ஒரு பிஞ்சளவுக்கு இது மொத்தமாக கலந்து இது ஒரு பக்கம் ரெடி பண்ணி வச்சுக்கிற வேண்டியது. அதுக்கிடையில் நம்ம என்ன செய்கிறோம், இந்த அடுப்பில் உப்பு போட்டு இது கணக்காக தலைவாடையை போட்டு இப்படி வச்சுக்கிறோம். ஏன்னு சொன்னால் அவன் இல்லை நம்ம வீட்டில், இப்போ சட்டியில் வைக்கிறோம், அதனால் கொஞ்சம் நேரம் சூடு ஏறட்டுன்னு வைக்கிறேன். இதை எல்லாம் கலக்கி நம்ம ரெடி ஆகுக்குள்ளாட்டியும் அது நல்லா சூடாகிடும். ஒரு 10-15 நிமிஷம் அப்படி சூடாகட்டும். அதுக்கிடையில் இப்படிக்கான கொஞ்சம் பட்டரை எடுத்து இதை வந்து உருக்கி வச்சுக்கிறோம். அந்த சட்டியில் அந்த தட்டில் ஊற்றி வைக்கிறதுக்காக பட்டரை உருக்கி வச்சுக்கிறேன். சவுண்டு போடாது. வந்து இந்த அரைப்பில் இதை அரைச்சி வெனிலா எசன்ஸ் கீழே அதை ஒரு மூடி ஊற்றுறோம். ஊற்றிட்டு இப்போ நல்லா இதை கலக்கி ஒரு பக்கமாக அப்படி கலக்கணும். அலுமினிய தட்டில் பேக்கிங் சீட்டையும் போட்டு பட்டரை தடவி வச்சுக்கிறேன். அதோட ப்ரௌனியை ஊற்றிட வேண்டியது. இது ஒன்றும் சொல்லி இதே மாதிரி நம்மளும் நட்ஸுவை விருப்பப்பட்டால் சாப்பிட வேண்டியதை, இல்லைண்டா விட்டுற வேண்டியதை. இப்போ நம்ம வச்சு 10-15 நிமிஷம் இருக்கி இப்போ மூடியை திறந்து இதை உள்ள அப்படியே இறக்கிற வேண்டியது. இறக்கி ஒரு 45 நிமிஷம் அப்படியே சிம்பிளாக வச்சிட வேண்டியதை. 45 நிமிஷத்துக்கு பிறகு நம்ம பார்ப்போம் திறந்து. இங்கே பாருங்கம்மா, 45 நிமிஷம் கரெக்டாக எப்படி ப்ரௌனி வந்துக்குன்னு பாருங்கள். பஃபியாக வந்துக்குது. இதை நம்ம இப்படி கத்தியை விட்டு இப்படி பார்க்கணும். ஆனால் இது இப்படி தான் இருக்கி. ஏன்னா இது ஒரு ஜூஸியான இது. மற்ற வகையில் இது அழகாங்க பாருங்கள். இந்த இடத்துல பாருங்கள், ஒட்டுதா ஒட்டவே இல்லை. இதை நம்ம எடுத்து இப்போ வெளியே எடுத்துருவோம். இது நல்லா வெந்துருச்சு, கேக்கு மாதிரி நல்லா வெந்துருச்சு. தொட்டு கையில் பார்க்கும்போதே இங்கே பாருங்கள், கையிலலாம் வரவே இல்லை.
இதமாக ப்ரௌனி செய்கிற முறை உங்களுக்கு எப்படி வீட்டில் இருக்கிற சாக்லேட்டை வேஸ்ட்டு பண்ணாதீங்க. இதே மாதிரி செஞ்சு நீங்களும் பிள்ளைகளுக்கு கொடுங்க. உங்களுக்கு வெட்டி கட் பண்ணி பின்னாடி காட்டுறேன். 1 மணி நேரம் சேர்த்து ஆற வைப்போம். ஆற வச்சுட்டு பீஸ் போடும்போது உங்களுக்கு காட்டுறேன். நம்ம என்ன செய்கிறோம், 1 மணி நேரத்துக்கு பிறகு கத்தியை கொண்டு நல்லா கீறி இப்படி சாஃப்டாகவும் விற்கிது. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு திண்டு பாருங்கள். செம சூப்பராக இருக்குது. உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் செஞ்சு கொடுங்க. வீட்டில் இருக்கிற சாக்லேட்டை வேஸ்ட் பண்ணாதீங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.